Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் 10th 12th பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ்ல இருக்கிற ட்ரிகனாமெட்ரி பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். மெயினாக தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல இருக்கிற சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் 1 to 10 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். Trigonometric basic conceptsல first நம்ம பார்க்க போறது trigonometric ratios. அதுக்கு நம்ம first வந்து right angle triangle ஒண்ணு எடுத்துக்கலாம். right angle triangle அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க இந்த triangleல ஒரு சைடு வந்து நம்மளுக்கு அந்த angle வந்து நம்மளுக்கு 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த triangle நம்ம right angle triangle அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கிற triangle OMP அப்படின்ற triangleல பாத்தீங்கன்னா M சைடுல நம்ம வந்து 90 டிகிரி இருக்க மாதிரி நம்ம வந்து டிரா பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சைடு 90 டிகிரி, ஸோ இந்த ஓஎம்பின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 90 டிகிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சைடு இருக்கும். அது வந்து ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கர்ணப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்ணப்பக்கத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அதாவது எதிர்பக்கம். இந்த சைட்ல இருக்கு பாருங்க, ஆப்போசிட் சைடு. மீதி இருக்கிற ரிமைனிங் ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அடுத்த பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 90 டிகிரி மார்க் பண்ணிருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்குது ஹைபாட்னியூஸ், அதுக்கு ஹைபாட்னியூஸ்க்கு ஆப்போசிட்ல வர்றது ஆப்போசிட் சைடு, அப்புறம் ரிமைனிங் சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பேஸ் பண்ணி நம்ம வந்து சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னாக்க ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைடுன்றதை நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கோம், எம்பின்றது தான் ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னது, ஓபின்றது. ஸோ சைன் தீட்டான்றது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். அதே மாதிரி காஸ் தீட்டான்றது நம்மளுக்கு சைன் தீட்டாவுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சைன் தீட்டாவுக்கு நம்ம ஆப்போசிட் சைடு நோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக காஸ் தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் போட்டோம்னாக்க காஸ் தீட்டாவோட ரேஷியோ வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ அட்ஜசன்ட் சைடுன்றது OM அண்ட் ஹைபாட்னியூஸ் வேல்யூ OP. ஸோ சைன் தீட்டான்றது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் அண்ட் காஸ் தீட்டான்றது அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். இப்ப tan தீட்டா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டான்றது தான் நம்மளுக்கு tan தீட்டா. அதாவது tan தீட்டா வேல்யூ is equal to sin தீட்டா divided by cos தீட்டா. இப்ப sin தீட்டா divided by cos தீட்டா அப்படின்னா sin தீட்டாவுக்கு என்ன போட்டிருக்கோம், ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். அதே cos தீட்டாவுக்கு போடும்போது அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். ரெண்டுத்துலயும் நம்மளுக்கு ஹைபாட்னியூஸ் டேர்ம் இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னாக்க ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு tan தீட்டாவுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா sin தீட்டா cos தீட்டா, இதை பேஸ் பண்ணி trigonometric identities நம்ம கண்டுபிடிக்கலாம். tan theta is equal to sin theta divided by cos theta. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். இப்போ tan theta ஓட ரெசிப்ரோக்கல், அதாவது தலைகீழ் அப்படின்னாக்க 1 by tan theta. 1 by tan thetaன்றது என்ன வரும் நம்மளுக்கு, cos theta divided by sin theta. So அப்ப 1 by tan தீட்டான்றது தான் எப்படி எழுதுவோம்னா கோடான் தீட்டா, அதாவது cot தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப cot தீட்டா is equal to cos தீட்டா divided by sin தீட்டா. இப்ப tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தலைகீழ் பாத்தீங்கன்னா cot தீட்டா, tan தீட்டா sin by cos இருந்தா cot தீட்டா வந்து cos தீட்டா divided by sin தீட்டா. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது sin தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். sin தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தலைகீழ் அப்படின்னாக்க 1 by sin தீட்டான்றது என்னன்னு வரும், cosec தீட்டா அப்படின்றது ஆன்சர். So 1 by sin theta மாதிரி காசோட ரெசிப்ரோக்கல் 1 by cos theta. ரெசிப்ரோக்கல்னாக்க தலைகீழ். அப்ப காசோட தலைகீழ்னாக்க 1 by cos thetaன்றது என்னன்னு வரும், secant theta அப்படின்றது கிடைக்கும். இது ரெண்டுத்துலயும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் ஐடியா நான் சொல்றேன். இப்ப சைனோட ரெசிப்ரோக்கல் நம்ம என்னன்னு எழுதிருக்கோம், cosec theta. அதே மாதிரி காசோட ரெசிப்ரோக்கல் secant theta. எப்படினாலும் அந்த ஃபார்முலாவுல ஒரே ஒரு அந்த கோன்றது மட்டும்தான் வரும்.
நீங்க வந்து ஃபார்முலா எழுதும்போது அதை கரெக்டா நோட் பண்ணி பாத்துங்க. இது வந்து சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான டெக்னிக். அப்ப 1/sin நம்மளுக்கு கொசிக் தீட்டா அப்படின்றது ஞாபகம் வந்துடும். சில பேருக்கு அந்த கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது நம்ம எதுன்றது கரெக்டா தெரியாது இல்லையா, அதனால ஈஸியா நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியா சொல்றேன். எந்த ஃபார்முலானாலும் ஒரு கோ இருக்கிற மாதிரி பாத்துங்க. அப்ப கொசிக் தீட்டா டிவைடட் இஸ் ஈக்குவல் டு 1/sin தீட்டா. அது மாதிரி சீக்கன் தீட்டான்றது 1/cos தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். ஒரு தடவை நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். டேனோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. அப்ப டேனை வந்து சைன் பை காஸ்ன்னு எழுதணும் அப்படின்னாக்க காட்டை வந்து காஸ் பை சைன்னு எழுதுவோம். அதே மாதிரி 1/sinன்றது கொசிக் தீட்டா, 1/cos அப்படின்றது சீக்கன் தீட்டா. நெக்ஸ்ட் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைனு, காசு, டேனு, காட்டு, கொசிக், சீக்கன் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஐடென்டிட்டிஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் திருப்பி நம்ம யூஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். இப்ப சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்ப வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாக்க இந்த ஐடென்டிட்டில இருந்து எப்படி போடலாம்? நம்ம sin square theta left side வச்சுக்கலாம், மீதி எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. 1 minus cos square theta. So sin square theta மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் சைடுல 1 minus cos square theta போட்டிங்கன்னா அது ஒரு ஃபார்முலா ஆயிடும். இதே எனக்கு cos square வேணும் அப்படின்னாக்க cos square மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் சைடுல 1 minus sin square theta. அதனால பேசிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்க போற ஃபார்முலா பாத்தீங்கன்னா sin square theta plus cos square theta is equal to 1. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம sin square வேணும்னா அதை மட்டும் லெஃப்ட் சைடுல, இல்ல cos square மட்டும் வேணும்னா அதை மட்டும் லெஃப்ட் சைடுல வச்சு நம்ம ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபார்முலா 1 plus tan square theta is equal to secant square. அப்ப tan square theta எனக்கு வேணும் அப்படின்னாக்க இந்த 1 இருக்கு இல்லையா, அது ரைட் சைடு கொண்டு போனா என்னன்னு வந்துடும், எனக்கு minus 1 வந்துடும். So tan square theta is equal to secant square theta minus 1. எனக்கு secant square theta வேணும் அப்படின்னாக்க அது ரெண்டுத்தையும் நம்ம ஏற்கனவே இங்க போட்டோம் 1 plus tan square theta. So secant square theta minus tan square thetaவுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1. So இதுவும் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெண்டு ஃபார்முலாவும் எனக்கு வேணும்னாக்க பேசிக் ஃபார்முலா 1 plus tan square theta is equal to secant square theta. தேர்ட் பாத்தீங்கன்னா டானுக்கு secant வந்த மாதிரி காட்டுக்கு கொசிக் ஸ்கொயர் வரும். அப்ப 1 plus cot square theta is equal to cosec square theta. அப்ப இதுல இருந்து நம்ம cot square theta மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாக்க cot square theta is equal to cosec square theta minus 1. அதே வந்து cosec square minus cot square value is equal to 1 அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். இதுக்கான பேசிக் ஃபார்முலா 1 plus cot square theta is equal to cosec square theta. இப்ப நீங்க first formula sin square plus cos square is equal to 1. Second formula 1 plus tan square is equal to secant square. அதே வந்து tanக்கு cot square வரப்போகுது, secantக்கு cosec square வரப்போகுது. So 1 plus cot square theta is equal to cosec square theta. இதை பேஸ் பண்ணி ரிமைனிங் ஃபார்முலா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளத்துல எங்கெங்க அந்த ஃபார்முலா தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஐடென்டிட்டிஸை நம்ம இந்த ரெண்டு விதமா மாத்திக்கலாம். ஈக்குவல் ஃபார்ம்ஸ்ல மாத்தி சால்வ் பண்ணிடலாம். இப்போ trigonometric ratios of complementary angle-க்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம sin theta, cos theta, tan theta இதுக்கு தானே பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது 90 degree minus theta. அதாவது நம்ம 90 degree எடுத்துட்டோம் இல்லையா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல, தீட்டாவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணதுலாம் 90 minus theta காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். sin 90 minus thetaவுக்கு cos theta, அதே காசோட 90 minus thetaவுக்கு sin theta. இது ரெண்டும் நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. sin 90 minus theta is equal to cos theta, cos 90 minus theta is equal to sin theta. Similarly, tan-க்கும் cot-க்கும் ஒண்ணா ஞாபகம் வச்சுக்கலாம். tan 90 minus theta-ன்றது cot theta, அதே cot 90 minus theta-ன்றது tan theta. அடுத்தது cosec-க்கும் secant-ம். அப்ப cosec 90 minus theta is equal to secant theta, அதே secant 90 minus theta-ன்றது cosec theta. இது ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சைனா இருந்தா காசு இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு, அதே காசா இருந்தா சைன், அதே டேனுக்கு காட்டு, காட்டுக்கு டேன், அதே மாதிரி கொசேக்கு சீக்கண்ட், சீக்கண்ட்டுக்கு கொசேக். இப்ப இந்த டேபிள்ல ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸ்க்கு அந்த டிகிரி 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. sin theta, இப்ப sin 0 டிகிரி அப்படின்றது 0,
sin 30ன்றது 1/2 and sin 45ன்றது 1 by square root of 2 and sin 60ன்றது root of 3 divided by 2 sin 90ன்றது 1. இதே காசுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம சைனுக்கு பார்த்தோம் இல்லையா 0 to 90ன்றது அதை வந்து ரிவர்ஸ்ல நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சைன்ல 0 1/2 1 by square root of 2 and square root of 3 divided by 2 அப்புறம் 1 வரைக்கும் வந்துச்சு இல்லையா. அப்ப நம்ம காசுக்கு பார்க்கும்போது அப்படியே இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத நம்ம ரிவர்ஸ்ல சொல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 0ன்றது இங்க கடைசியா வரும் காசுக்கு. அப்ப 1/2ன்றது இங்க வரும். அடுத்தது 1/√க்கு அதே தான் வரும் and square root of 3 divided by 2ன்றது இங்க வரும். அப்ப சைனுக்கு நம்ம ஆர்டரா ஒன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதை ரிவர்ஸ்ல எழுதினோம்னா காசோட வேல்யூஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப காஸ் 0 டிகிரின்றது 1, காஸ் 30ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2, காஸ் ஆஃப் 45 டிகிரின்றது 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 and காஸ் ஆஃப் 60 டிகிரின்றது 1/2 and காஸ் ஆஃப் 90 டிகிரின்றது 0. இப்ப டான்ன்றது நம்மளுக்கு தெரியும். என்ன ஆன்சர் நம்மளுக்கு sin theta divided by cos theta. சோ நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு வேல்யூஸ் போட்டிருக்கோம் இல்லையா. அப்ப tan 0 அப்படின்னாக்க sin 0 divided by cos 0. sin 0க்கு என்ன போட்டிருக்கோம் 0, cos 0க்கு 1, 0/1 is 0. அடுத்தது sin 30 டிகிரி 1/2, அதே cos 30 டிகிரி square root of 3 divided by 2. So tan ஓட ஆன்சர் 30 டிகிரிக்கு 1 by square root of 3. அடுத்தது 45 டிகிரி. அப்ப sin theta sin 45 டிகிரி and cos 45 டிகிரி ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 அப்படின்றதுனால 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்றதுனால tan 45 டிகிரின்றது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு 1ன்ற ஆன்சர் வந்துடும். அடுத்தது tan 60 டிகிரின்றது sin 60 டிவைடட் பை cos 60, sin 60ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2, cos 60ன்றது 1/2. அப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த tan 60 டிகிரின்றது என்னன்னு கிடைச்சிரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அதே மாதிரி tan 90 டிகிரி பாருங்க, sin 90க்கு 1 வருது, அதே cos 90க்கு 0 கிடைக்கும். அப்ப 1/0ன்றது undefined. 1/0னாக்க நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்ற ஆன்சர் கிடைக்கும். சோ நாட் டிஃபைன்ட் அப்படின்றதுனால அந்த undefined கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி cosec theta அப்படின்றது 1 by sin theta. 1 by sin theta னா சைன்ல வர்ற ஆன்சர் எல்லாத்தையும் அப்படியே 1 divided by ல போட்டீங்கன்னாக்க we get cosec ஓட ஆன்சர். இப்ப cosec 0 டிகிரின்றது undefined and cosec 30 டிகிரின்றது 1/2 ஓட ரெசிப்ரோக்கல் 2. அதே மாதிரி cosec square root of 2ன்றது square root of 2. cosec 45 டிகிரின்றது 1 by square root of 2 ஓட ரெசிப்ரோக்கல் square root of 2. cosec 60 டிகிரி ஓடது 2 divided by square root of 3 and cosec 90 டிகிரின்றது 1. அதே மாதிரி secant theta அப்படின்றது நம்ம இப்பதானே டிஸ்கஸ் பண்ணோம் 1 by cos theta. சோ cos ஓட ரெசிப்ரோக்கல் வேல்யூ. இப்ப secant 0ன்றது 1, secant 30ன்றது 2 divided by root of 3 and secant 45ன்றது square root of 2, secant 60ன்றது 2, secant 90ன்றது undefined. அடுத்தது cot theta அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் 1 by tan. இப்ப tanக்கு என்னென்ன ஆன்சர்லாம் வந்துச்சோ அது எல்லாத்தையும் நம்ம 1 divided by ல போட்டோம்னா we get cot ஓட ஆன்சர். So cot theta is equal to 1 by tan-னாக்க first வந்து cot 0ன்றது undefined, cot 30 டிகிரின்றது square root of 3, cot 45 டிகிரின்றது 1 and cot 16ன்றது 1 by square root of 3, cot 90 டிகிரின்றது 0. இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சைனோட ஆன்சர்ஸ் மட்டும் 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரில இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டாக்க காசோடத ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். அப்புறம் மீதி எல்லாம் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 6.1ல இருக்க கொஸ்டின் நம்பர் 1ல இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக் தீட்டா. இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஸ் இந்த ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 3 விதமா ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்து அதை ஃபார்முலா எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் டிரைவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரைட் சைடு ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம்.
செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா RHS நம்ம ஈஸியா இருக்கு அப்படின்னாக்கா RHS எடுத்து அதுல இருக்கிற ஃபார்முலா எல்லாத்தையும் டெரைவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா LHS ஆன்சர் நம்மளுக்கு ரீச் பண்ணிடலாம். அப்படி கிடைச்சதுனாலும் LHS இஸ் ஈக்குவல் டு RHS ன்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிடலாம். தேர்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா LHS எல்லாத்தையும் டெரைவ் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சீங்க, அதே மாதிரி RHS எல்லாத்தையும் டெரைவ் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சீங்க, இது ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படின்றத கடைசியில கன்க்ளூட் பண்ணி LHS இஸ் ஈக்குவல் டு RHS அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா LHS எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எல்லாத்தையும் போட்டு டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா RHS கிடைச்சிட்டோம். இப்போ வந்து LHS நம்ம எடுத்துக்கலாம். cot theta plus tan theta. காட்டுக்கான ஃபார்முலா தெரியும், cos theta divided by sin theta. tan ஓட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், என்ன ஃபார்முலா? tan ஓட ஃபார்முலா sin theta divided by cos theta. இப்ப இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்ப ரெண்டு சைட்லயும் நம்மளுக்கு LCM எடுத்துக்கலாம். LCM வந்து sin theta cos theta ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த cos theta இங்க மேல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். cos theta sin theta. So cos square theta plus sin square theta divided by sin theta into cos theta. So cos square plus sin square ன்ற ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். cos square theta plus sin square theta is equal to 1 ன்ற ஆன்சர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி நம்ம பார்த்திருக்கோம். சோ மேல வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? 1 ன்ற ஆன்சர். கீழே வந்து sin theta cos theta. இப்போ வந்து நம்ம தனித்தனியா எழுதிக்கலாம். 1 by sin theta தனியா எழுதிக்கலாம் and 1 by cos theta தனியா எழுதிக்கலாம். 1 by sin ன்றது நம்மளுக்கு தெரியும், cosec thetaன்றது. 1 by cos ன்றது secant thetaன்றது தெரிஞ்சிரும். சோ இதுதான் நம்மளுக்கான RHS. நம்ம கொடுத்துக்கிற ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கான RHS. இப்ப LHS நம்ம எடுத்து அதை டிரைவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன கிடைச்சிச்சு? RHS கிடைச்சிச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிட்டு LHS is equal to RHS அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல செகண்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளம். tan power 4 theta plus tan square theta is equal to secant power 4 theta minus secant square theta. இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுல LHS நம்மளுக்கு என்ன? tan power 4 theta plus tan square theta. அதே ரைட் சைடு வந்து secant power 4 theta minus secant square theta. இப்ப LHS சைடுல இருக்கிறத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி டெரைவ் பண்ணிட்டே வந்தோம்னா என்ன கிடைக்கும்? RHS கிடைக்கும். எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். இப்ப LHS நம்ம எழுதிக்கலாம். tan power 4 theta plus tan square theta. இப்ப tan power 4 theta உள்ள இருக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன்? tan square theta பவர்ல 2ன்னு எழுதிக்கிறேன். அப்ப 4 வந்து 2 into 2ன்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஏன்னா ரெண்டாவது டேர்ம் நம்மளுக்கு என்னவா இருக்கு? tan ஸ்கொயரா இருக்கு. சோ tan ஸ்கொயரா இருக்கிறதுனால நம்ம tan ஸ்கொயர் ரெண்டுத்துலயும் காமனா ஒரு டேர்மா எடுக்கலாம், tan ஸ்கொயர். அப்ப உள்ள வந்து நம்மளுக்கு ஒரு tan ஸ்கொயர் நம்மளுக்கு வெளியில எடுத்துட்டோம் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம்ல tan ஸ்கொயர், இன்னொரு tan ஸ்கொயர். செகண்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு tan ஸ்கொயரையும் வெளியில எடுத்துட்டோம், அதனால என்ன எழுதிக்கலாம்? 1. சோ tan ஸ்கொயர் தீட்டா காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1. இப்ப tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1ன்றது நம்மளுக்கு secant ஸ்கொயர் தீட்டான்னு கிடைச்சிடும். இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். 1 plus tan square theta அப்படின்றது secant square theta. இப்ப tan square theta into secant square theta அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்ப நம்ம tan square in terms of secant square theta-வா நம்ம எழுதணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 1 plus tan square theta is equal to secant square theta. சோ எனக்கு tan square theta தான் வேணும், அதனால இந்த 1 அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா கிடைச்சிடும்? secant square theta minus 1ன்னு கிடைச்சிடும். ரெண்டாவது டேர்ம் நம்மளுக்கு as usual secant square theta ஏற்கனவே இருக்கிறத போட்டுக்கலாம். இப்ப secant square theta-வை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். secant square theta-வுல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு டேர்ம்லயும். இப்ப secant square into secant square secant power 4 theta minus secant square theta. இதான் நம்மளுக்கான ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற டேர்ம். So LHS is equal to RHS அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். LHS is equal to RHS. So நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப கொஸ்டின் நம்பர் 2ல இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம். 1 minus tan square theta
divided by cot square theta minus 1 is equal to tan square theta. இப்போ இதுல நம்ம LHS வந்து 1 minus tan square theta divided by cot square theta minus 1 ன்னு எடுத்துக்கிட்டு RHSல இருக்க tan square thetaவுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ LHS நம்ம எடுத்துக்கலாம். LHSல இருக்கிறது நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? 1 minus tan square theta divided by cot square theta minus 1. இப்போ tan square theta divided by அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னோட கன்வீனியன்ட்டுக்கு அதை வந்து நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். divided byல cot square theta minus 1. இப்போ cot square thetaன்றது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? cot square thetaன்றது cot thetaன்றது 1 by tan theta. அப்போ cot square thetaன்றது 1 by tan square theta. First term அப்படியே இருக்கும் 1 minus tan square theta divided by second term நம்மளுக்கு எப்படி இருக்கு? cot square thetaன்றது 1 divided by tan square theta minus 1 ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க the first term அப்படியே இருக்கும் divided by second term இருக்கு இல்லையா? அந்த divided by க்கு அப்புறம் 1 divided by tan square theta minus 1ல இந்த tan square thetaவை நம்ம right side multiply பண்ணி LCM எடுத்தோம் அப்படின்னா 1 minus tan square theta divided by tan square theta அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது 1 minus tan square theta அந்த first term அப்படியே வரும் உங்களுக்கு. செகண்ட் இதுல divided byன்னு நான் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த divided by அப்படின்றது நம்மளுக்கு மல்டிபிளிகேஷன்ல எப்ப மாறும் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம், தலைகீழ். அப்ப இந்த டேர்முக்கு நம்ம தலைகீழ் பாத்தீங்கன்னா tan square theta divided by 1 minus tan square theta. இப்ப நம்ம tan square theta divided by 1 minus tan square thetaவுல பாத்தீங்கன்னா 1 minus tan square theta இங்க இருக்கு, இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? tan square theta. இதுதான் நம்மளுக்கான RHS. So LHS is equal to RHS. நம்ம இந்த ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 2ல இருக்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். cos theta divided by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி LHS is equal to RHS ன்னு ப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா RHS is equal to LHS ன்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம RHS is equal to LHS மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஏன்னா இப்போ secant theta RHS பாத்தீங்கன்னாக்கா secant theta tan theta நம்ம ஈஸியா ஃபார்முலா போடுற மாதிரி இருக்கு. அதே LHSல பாத்தீங்கன்னா cos theta divided by 1 plus sin thetaவுல டைரக்டா நம்மளால ஃபார்முலா அப்ளை பண்ண முடியல. அதனால RHS சைடு நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இங்க வந்து RHS எடுத்தா எனக்கு ஃபார்முலா போட்டு நம்ம டெரைவ் பண்ண முடியும்ன்றதுனால RHS எடுத்து நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்தா LHS கிடைச்சிரும். இப்ப RHS நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரைட் சைடு secant theta minus tan theta. secantக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? secantோட ஃபார்முலா 1 by cos theta. அதே வந்து tanக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும்? sin divided by cos thetaன்றது தெரியும். இப்ப இந்த ரெண்டு டேர்மையும் secant theta minus tan theta ஃபார்முலா போட்டிருக்கோம் இல்லையா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம இந்த LCM எடுத்து போட்டீங்கன்னா 1 minus sin theta, ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம் நம்மளுக்கு cos thetaனே இருக்கு. சோ கீழே வந்து cos theta போட்டுக்கலாம் அண்ட் மேல வந்து 1 minus sin theta. இப்போ 1 minus sin theta divided by cos thetaவுல நம்ம வந்து டைரக்டா ஃபார்முலா போட முடியாது அப்படின்றதுனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேல 1 minus sin theta இருக்கு இல்லையா? அதோட கான்ஜுகேட் 1 plus sin theta divided by 1 plus sin theta. அந்த 1 plus sin thetaவை நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். அப்ப மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்ணாலும் பழைய டேர்மே நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுக்காக தான் இந்த இது போடுறோம். அப்போ 1 minus sin theta divided by cos thetaன்ற டேர்ம்ல நம்ம கான்ஜுகேட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 plus sin theta divided by 1 plus sin theta போட்டோம் அப்படின்னா இந்த மேல இருக்க டேர்ம் பாருங்க 1 minus sin theta into 1 plus sin thetaன்றது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வந்துரும்? 1 minus sin square theta. அதாவது இந்த ஃபார்முலா நம்மளுக்கு a minus b into a plus b மாதிரி ஃபார்முலா. அப்ப a minus b into a plus b னா என்ன ஃபார்முலா? a square minus b square ஃபார்முலா. இங்க a க்கு பதில் 1 இருக்கிறதா எடுத்துங்க, b க்கு பதில் sin theta இருக்கிறதா எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலா மேல வந்து 1 minus sin theta into 1 plus sin thetaன்றது 1 minus sin square thetaன்னு கிடைச்சிரும். கீழே வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், cos theta into 1 plus sin theta.
இப்ப வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது தெரியும். ஏன்னா வந்து காஸ் ஸ்கொயர் பிளஸ் sin square theta is equal to 1ன்றது ஃபர்ஸ்டே நம்ம இந்த ஐடென்டிட்டி பார்த்திருக்கோம். அதனால 1 minus sin square thetaவுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்? cos square thetaன்னு அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம். இப்ப cos square thetaவுல நம்ம வந்து மேலேயும் கீழேயும் cos theta இருக்கிறதுனால ஒரு cos thetaவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப மேல வந்து cos theta divided by 1 plus sin thetaன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு LHS. அப்ப LHS is equal to RHS ன்னு எழுதி நம்ம இந்த ஐடென்டிட்டியை கன்க்ளூட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுல நம்ம ப்ரூவ் பண்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin theta divided by 1 minus sin theta is equal to secant theta plus tan theta. இப்ப இதுல நம்ம LHS எடுத்துக்கலாம். LHSல என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin theta divided by 1 minus sin theta. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா 1 plus sin thetaவோ இல்ல 1 minus sin thetaவோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுனாக்க நம்ம வந்து காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அந்த மெத்தடை யூஸ் பண்ணி போடலாம். இப்ப 1 plus sin theta divided by 1 minus sin thetaல நம்ம வந்து கீழே இருக்கிறதோட காஞ்சுகேட் தான் நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். சப்போஸ் கீழே நம்மளுக்கு காஞ்சுகேட் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா போன சம் மாதிரி மேல இருந்துச்சு அப்படின்னா அதோட காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்ப இந்த ப்ராப்ளத்துல மேலேயும் கீழேயும் அதே மாதிரி காஞ்சுகேட் எடுத்து நம்ம போடலாம். பட் கீழே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். அப்ப இதோட காஞ்சுகேட் அப்படின்னா 1 மைனஸ் சைன் தீட்டாவோட காஞ்சுகேட் 1 பிளஸ் சைன் தீட்டா. அப்ப அதால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது அந்த 1 பிளஸ் சைன் தீட்டா மேல ஆல்ரெடி இருக்கு. இப்ப நம்ம மல்டிப்ளை பண்றோம் இல்லையா 1 பிளஸ் சைன் தீட்டா, அந்த வேல்யூ டிவைடட் பை கீழே வந்து 1 மைனஸ் சைன் தீட்டாவோட காஞ்சுகேட் 1 பிளஸ் சைன் தீட்டா. இப்ப கீழே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஃபார்முலா a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. என்ன ஃபார்முலா சொன்னேன் நானு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. மேல பாத்தீங்கன்னா a பிளஸ் b இன்ட்டு a பிளஸ் b. ஸோ a பிளஸ் b இன்ட்டு a பிளஸ் bனாக்க என்ன ஃபார்முலா? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்ப 1 பிளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்ப வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன போட்டுக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்ப இதை எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா divided by cos theta. மேலையும் கீழையும் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதனால நான் காமனா அது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் போட்டுட்டேன் நானு. இப்ப ஸ்கொயர் போட்டேன் அப்படின்னாக்கா இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல எப்படி வந்துடும்? 1 பிளஸ் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. அப்ப தனித்தனி டேர்முக்கு நம்ம போடும்போது 1 பை காஸ் தீட்டா, அப்புறம் சைன் பை the sin theta by cos theta. So 1 by cos theta plus sin theta by cos theta. 1 by cos thetaன்றது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 1 by cos thetaவுக்கு secant theta. அதே sin by cosக்கு என்ன ஃபார்முலா? tan theta. So இதுதான் நம்மளுக்கு secant theta plus tan thetaன்றது RHSல இருக்க ஆன்சர். இதுல நம்ம மெயினா நம்ம யூஸ் பண்றது காஞ்சுகேட், கீழே இருக்கிற டேர்மோட காஞ்சுகேட். காஞ்சுகேட் அப்படின்னா 1 மைனஸ் சைன் தீட்டாவோட காஞ்சுகேட் அப்படின்னா அதோட மைனஸ் டேர்ம் இருந்ததுன்னா பிளஸ் போட்டுக்கோ, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க a பிளஸ் b into a பிளஸ் b அப்படி இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா போட்டேன்? a ஸ்கொயர் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அடுத்தது a minus b into a plus b ஃபார்முலா என்ன வரும் நம்மளுக்கு? போன சம்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்றதுனால இந்த ப்ரூஃப் கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 3ல செகண்ட் சப்டிவிஷன். இப்போ நம்ம பார்த்த அதே ப்ராப்ளம் தான். 1 பிளஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டான்னு எது வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இருக்க டேர்மோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த
ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம எடுத்துக்கலாம். என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin theta divided by square 1 minus sin theta plus square root of 1 minus sin theta divided by 1 plus sin theta is equal to 2 secant theta. இப்போ இந்த இதுல LHSல ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க. 1 plus square root of 1 plus sin theta divided by 1 minus sin theta. இப்போ எதோட கான்ஜுகேட் நம்ம எடுக்கணும்? 1 minus sin theta ஓட கான்ஜுகேட். 1 minus sin theta னா மைனஸ்னா என்ன டேர்ம் எடுக்கணும் கான்ஜுகேட்? பிளஸ். இப்போ 1 plus sin theta வை நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம கொடுக்கிற மல்டிப்ளிகேஷன். இதே செகண்ட் டேர்ம்ல பாருங்க. செகண்ட் டேர்ம்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin theta divided by 1 plus sin theta. இதுல நம்ம 1 plus sin theta ஓட கான்ஜுகேட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? பிளஸ்ஸா இருக்கிறதுனால மைனஸ். அப்போ 1 minus sin theta and 1 minus sin theta. இதால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டோம். இப்ப வந்து நம்ம ஃபார்முலா போட்டுக்கலாம். a minus b into a minus b. இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஒரே டேர்மா இருக்கு அப்படின்னாக்க a minus b whole square அப்படின்னு போட்டுக்கலாம். சப்போஸ் a minus b into a plus b. ஒன்னு மைனஸ் ஆகும் ஒன்னு பிளஸ் ஆகும் இருக்கு அப்படின்னா என்ன ஃபார்முலா போட்டுக்கிட்டோம்? a square minus b square ஃபார்முலா. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம அதே பிளஸ் ரெண்டுமே பிளஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க இது ரெண்டுமே பிளஸ் அப்படின்னாக்க அப்படியே ஹோல் ஸ்கொயர் வரும். ரெண்டுமே மைனஸ்னாக்க அப்படியே ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ரெண்டும் மாத்தி மாத்தி சைன் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பிளஸ் இருந்ததுன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்ப இந்த செகண்ட் டேர்ம்ல பாருங்க மேல வந்து 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். கீழே பாத்தீங்கன்னா 1 பிளஸ் சைன் தீட்டா இன்டூ 1 மைனஸ் சைன் தீட்டா. இப்ப ஃபார்முலா என்ன இருக்கு? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்ப ஃபர்ஸ்ட் மேல இருக்க டேர்ம்ல 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்ப அடுத்தது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்னன்னு போட்டுக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். இப்ப இதுல நம்ம இதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் நானு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மேல இருக்க டேர்ம் டிவைடட் பை கீழே இருக்க டேர்ம் ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல அந்த ஹோல் ஸ்கொயர் போடும்போது இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன டேர்ம் கிடைச்சிரும்? இந்த டேர்ம் கிடைச்சிரும். 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்ப பாத்துருங்க அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 1 plus sin theta divided by cos theta. அதே வந்து செகண்ட் டேர்முக்கு 1 minus sin theta divided by cos theta. இதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணி போட்டோம்னா செகண்ட் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கும். இப்ப cos theta நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் காமனா எடுத்துக்கிட்டாங்க எல்சியம். So 1 plus sin theta plus 1 minus sin theta. Sin thetaவும் sin theta plus minusல இருக்கனால கேன்சல் ஆயிடும். இப்ப 2 divided by cos theta. 2 into 1 by cos thetaன்றதை எப்படி எழுதிக்கலாம்? secant theta. So இதுதான் right hand side. So LHS is equal to RHS ன்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கன்க்ளூட் பண்ணிடலாம். Question number 4ல first subdivision பார்க்கலாம். First subdivision secant power 6 theta is equal to tan power 6 theta plus 3 tan square theta secant square theta plus 1. இந்த இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். secant power 6 theta. secant power 6 thetaன்றதை எப்படி பிரிச்சுக்கலாம்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே secant ஸ்கொயரை பேஸ் பண்ணி தான் தெரியும். அதனால secant ஸ்கொயர் பவர் 3ன்னு போட்டுக்கலாம். அப்ப 6 வந்து 2 into 3 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். 6 வந்து 2 into 3ன்னு பிரிச்சுக்கிறேன். இப்ப secant ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். 1 plus tan square is equal to secant square theta. பவர்ல 3 போட்டுக்கலாம். இப்ப ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? a plus b whole cube. a plus b whole cube க்கு ஃபார்முலா a cube plus b cube plus 3ab into a plus b ஃபார்முலா போட்டுக்கலாம். இப்ப a க்கு பதில் நம்மளுக்கு 1, a க்கு பதில் 1ன்னு எடுத்துங்க and b க்கு பதில் tan ஸ்கொயர் தீட்டா எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணலாம். a cube 1 cube 1 tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு கியூப் plus 3 into a into b. a க்கு 1 b க்கு tan ஸ்கொயர் தீட்டா. உள்ள வந்து a plus b. a plus bன்றது 1 plus tan ஸ்கொயர் தீட்டா. இப்ப வந்து அடுத்த ஸ்டெப்ல 1 plus tan ஸ்கொயர் தீட்டா பவர் 3க்கு நம்ம என்ன எழுதிக்கலாம்? tan பவர் 6 தீட்டான்னு எழுதிக்கலாம். அடுத்தது இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். 3 tan ஸ்கொயர் தீட்டாவை கம்பைன் பண்ணிக்கலாம். அடுத்தது உள்ள இருக்க டேர்ம் 1 plus tan ஸ்கொயர் எழுதிக்கலாம்.
இப்ப அடுத்த ஸ்டெப்ல 1 plus tan square thetaன்றது நம்மளுக்கு என்னன்னு வந்துரும் secant square thetaன்னு வந்துரும். So 1 plus tan power 6 theta plus 3 tan square theta into secant square thetaன்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த இதுல tan power 6 theta 3 tan square theta secant square theta plus 1 ன்னு போட்டோம்னா we get RHS value. இதுதான் நம்மளுக்கான RHS. So LHS is equal to RHS. Question number 4ல first subdivision பார்க்கலாம். Sin theta plus secant theta whole square plus cos theta plus cosec theta whole square is equal to 1 plus secant theta plus cosec theta whole square. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ இதுல நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS term நம்மளுக்கு என்ன sin theta plus secant theta whole square plus cos theta plus cosec theta whole square is equal to இதுல எதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இங்க வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a plus b whole square ஃபார்முலா. a plus b whole square ஃபார்முலாவில் என்ன ஃபார்முலா a square plus b square plus 2ab. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஒரு a plus b ஹோல் ஸ்கொயர் போடணும். செகண்ட் டேர்முக்கு ஒரு a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஏவுக்கு பதில் சைன் தீட்டாவும் பிக்கு பதில் சீக்கன் தீட்டாவும் எடுத்துட்டீங்க அப்படின்னா a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா. அதே செகண்ட் டேர்ம் பாருங்க. செகண்ட் டேர்முக்கு நம்மளுக்கு காஸ் தீட்டா பிளஸ் கொசிக் தீட்டா ஹோல் ஸ்கொயர். சோ இதுல வந்து ஏவுக்கு காஸ் தீட்டாவும் பிக்கு கொசிக் தீட்டாவும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார்முலா a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிக்கு பதில் கொசிக் ஸ்கொயர் தீட்டா அண்ட் 2abக்கு 2 into ஏவுக்கு பதில் காஸ் தீட்டா பிக்கு பதில் கொசிக் தீட்டா எழுதிக்கலாம். இப்போ இதுல எதெல்லாம் கம்பைன் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நம்மளுக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் தெரியுமோ அதெல்லாம் கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டேன். அடுத்தது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவும் கொசிக் ஸ்கொயர் தீட்டாவும் கம்பைன் பண்ணிட்டேன். அடுத்தது மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா 2 காமனா இருக்கிறது. அப்ப 2 சைன் தீட்டாவும் 2 சீக்கண்ட் தீட்டாவும் 2 காஸ் தீட்டா கொசிக் தீட்டா இது ரெண்டுத்துலயும் 2 காமனா எடுத்துட்டு சைன் தீட்டா சீக்கண்ட் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா கொசிக் தீட்டா எழுதிக்கலாம். இப்ப வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியும். சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயரோட ஆன்சர் என்னன்னு தெரியும் 1ன்றது தெரியும். அடுத்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசிக் ஸ்கொயர் தீட்டா அப்படியே எழுதிக்கலாம் நம்ம. அடுத்த 2 காமனா எடுத்திருக்கோம் இல்லையா அந்த இதுல சைன் தீட்டா சீக்கண்ட் தீட்டாவுக்கு பதில் 1 by காஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம். அடுத்தது காஸ் தீட்டா இன்ட்டு கொசிக் தீட்டாவுக்கு 1 by சைன் தீட்டான்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல 2 இன்ட்டு இந்த உள்ள இருக்கிற டேர்ம்ல பாருங்க சைன் தீட்டா இன்ட்டு 1 by காஸ் தீட்டான்னு இருக்கும். அதே மாதிரி காஸ் தீட்டா இன்ட்டு 1 by சைன் தீட்டா எல்சிஎம் நம்ம எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். எப்படி கிராஸ் மல்டிப்ளை இங்க இருக்கிற சைன் தீட்டாவால இங்க மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி இங்க இருக்கிற காஸ் தீட்டாவால இங்க மல்டிப்ளை பண்ணோம். அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்ப அடுத்த ஸ்டெப்ல சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வந்துடும் 1ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். சோ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் அப்படி இருக்கும். 2 இன்ட்டு அந்த உள்ள இருக்க டேர்ம் நம்மளுக்கு 1 டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவா வந்துடும். அப்ப 1 by சைன் தீட்டான்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கொசிக் தீட்டா 1 by காஸ் தீட்டான்றது சீக்கண்ட் தீட்டா. சோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2abன்னு வந்ததுனால நான் எப்படி எழுதிக்கலாம் அதை சீக்கண்ட் தீட்டா பிளஸ் கொசிக் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது 3 டேர்மையும் கம்பைன் பண்ணி நான் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடும்போது 1 plus sec தீட்டா பிளஸ் கொசிக் தீட்டா ஹோல் ஸ்கொயர்ன்றது ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் நம்மளுக்கான ரைட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. So LHS is equal to RHS. இப்போ question number 5ல first subdivision secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta is equal to 1. இதுதான் ப்ரூவ் பண்ணோம். இதுல நம்ம LHS எடுத்துக்கலாம். LHSல secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta.
இதுல என்னென்னதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுதோ அதை போட்டுக்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா, சீக்கண்ட் தீட்டான்றது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? 1/cos தீட்டா, அதை போட்டுக்கலாம். அது மாதிரி டானுக்கு என்ன ஃபார்முலா போட்டுக்கோ? டான் தீட்டாவுக்கு sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா. இப்போ சீக்கண்ட் பவர் 4 தீட்டாவுக்கு 1/cos பவர் 4 தீட்டா. அதே tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு என்ன போட்டுக்கலாம்? sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர். இது sin பவர் 4 தீட்டான்றதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? sin ஸ்கொயர் பவர் 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து 1 மைனஸ் a ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வந்துருச்சு. சோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? இத is equal to 1 minus a into 1 plus a ன்னு பிரிச்சுக்கலாம் ஃபார்முலா. சோ இங்க வந்து நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு? 1 minus sin square theta whole square, இந்த whole square கிடைச்சிருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம 1 minus a square இருக்கிறதா அர்த்தம். a-க்கு பதில் இங்க sin square theta இருக்கு. சோ 1 minus a into 1 plus a. அப்ப a-க்கு பதில் sin square போட்டீங்கன்னா 1 plus sin square theta into 1 minus sin square theta. இதை போட்டுடலாம். இப்போ 1 minus sin square thetaவுக்கு என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்? cos square theta போட்டுக்கலாம். இந்த cos square thetaவுல அடுத்த ஸ்டெப்ல இங்க 2க்கும் இங்கேயும் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு 4 இருக்கு இல்லையா? அதுல 2 கேன்சல் ஆயிடும். இப்ப cos square theta அப்படின்னு வந்திருக்கு கீழே. இப்ப மேல 1 plus sin square theta, இந்த டேர்ம் இங்க அப்படியே வந்துடும். அடுத்தது minus 2 into sin square by cos square theta. இப்ப ரெண்டுத்துலயுமே நம்மளுக்கு என்ன இருக்கு? cos square theta காமனா இருக்கிறதுனால அதை எடுத்துக்கலாம். 1 plus sin square theta minus 2 sin square theta. So இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 1 minus sin square theta divided by cos square theta. 1 minus sin squareன்றது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? cos square theta divided by cos square theta. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? equal to 1 என்ற ஆன்சர் கிடைச்சிரும். இதுதான் நம்மளுக்கான ரைட் ஹேண்ட் சைடு. So LHS is equal to RHS. இப்போ question number 5ல second subdivision பார்க்கலாம். cot theta minus cos theta divided by cot theta plus cos theta is equal to cosec theta minus 1 divided by cosec theta plus 1. இப்போ இதுல LHS எடுத்துக்கலாம். left hand side. So cot theta minus sin cos theta divided by cot theta plus cos theta. இதுல cot thetaவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? cos by sin theta. அடுத்தது இந்த whole term பாருங்க, ரெண்டு டேர்மே நம்ம எழுதிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு cot theta minus cos theta divided by, அந்த divided byன்றதை இந்த சிம்பிள் போட்டு எழுதிக்கிட்டேன். சோ அந்த cot theta minus cos thetaவுல cot thetaவுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோம். என்ன ஃபார்முலா? cos, இந்த cot thetaவுக்கு cos theta divided by sin theta, இதை மட்டும் போட்டோம். இப்ப இதுல நம்ம இந்த sin thetaவால இங்க மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த sin thetaவால இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி வரும்? cos theta minus sin theta into cos theta divided by sin theta. இது மேல இருக்க டேர்ம். அடுத்தது கீழே இருக்க டேர்ம் பாருங்க. cos theta plus sin theta into cos theta divided by sin theta. இப்ப அடுத்தது மேல இருக்க டேர்ம்ல பாருங்க. மேல இருக்க டேர்ம்ல என்ன காமனா இருக்கு? cos theta காமனா இருக்கு. இப்ப cos thetaவை நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? 1 minus sin theta இருக்கும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல பாருங்க. செகண்ட் டேர்ம்ல என்ன டேர்ம் காமனா இருக்கு? cos theta காமனா இருக்கு. சோ cos thetaவை நான் வெளியில எடுத்துறேன். அப்ப உள்ள என்ன டேர்ம் இருக்கும்? 1 plus sin theta. இப்ப அடுத்ததுல cos theta into 1 minus sin theta divided by sin theta. இந்த division symbol அடுத்த ஸ்டெப்ல நான் என்னவா மாத்த போறேன்? மல்டிபிகேஷனா மாத்த போறேன். மல்டிபிகேஷனா மாத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல் டேர்முக்கும் நம்ம வந்து தலைகீழா எழுதிக்கணும், ரெசிப்ரோக்கலா எழுதிக்கணும். சோ இங்க cos theta into 1 plus sin theta divided by sin thetaவை நம்ம தலைகீழா எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்? sin theta divided by cos theta into 1 plus sin thetaன்னு எழுதிக்கலாம். சோ இப்ப இந்த sin எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. அதே மாதிரி cos கேன்சல் ஆகும். மீதி இருக்கிற டேர்ம் என்னது? மேல 1 minus sin theta divided by 1 plus sin theta. இப்ப இது LHSல ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்.
இப்ப அடுத்தது RHSல நான் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வைப்பேன். அது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா LHS is equal to RHS நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்ப நான் RHS சிம்பிளிஃபை பண்ண போறேன். RHSல என்ன இருக்கு? cosec theta minus 1. cosec theta minus 1 divided by cosec theta plus 1. இந்த ஆன்சர் இருக்கும். is equal to cosec க்கு நம்ம என்ன ஃபார்முலா? இந்த cosec theta minus 1 divided by cosec theta plus 1 நம்ம எழுதணும். அந்த டிவிஷன் சிம்பலை மட்டும் இந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். So cosec thetaவுக்கு ஃபார்முலா என்ன போட்டுக்கிட்டேன்? 1 by sin theta. இப்ப cosecக்கு 1 by sin. அதே மாதிரி இந்த cosecக்கும் 1 by sin போட்டுக்கிட்டேன். இப்ப வந்து இந்த sin ஆல நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லயும் இந்த சைனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? 1 minus sin theta divided by sin theta. Second term 1 plus sin theta divided by sin theta. இப்ப இதுல நம்ம இந்த டிவிஷன் சிம்பிளை நம்ம மாத்தி எழுதுறோம் அப்படின்னாக்க இந்த டிவிஷன் சிம்பிளை நம்ம மல்டிப்ளிகேஷனா மாத்தி எழுதணும்னா நம்ம எப்படி எழுதணும்னு சொன்னேன்? ரெசிப்ரோக்கல். அப்ப ரெண்டாவது டேர்ம் ரெசிப்ரோக்கல். இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும் 1 minus sin theta divided by sin theta. ரெண்டாவது டேர்ம் 1 plus sin theta divided by sin theta ஓட ரெசிப்ரோக்கல்னு பாத்தீங்கன்னா sin theta divided by 1 plus sin theta. இப்ப இதுல sin theta கேன்சல் ஆயிடும். மீதி என்ன ஆன்சர்? 1 minus sin theta divided by 1 plus sin theta. So LHSல வர்ற ஆன்சரும் நம்மளுக்கு 1 minus sin theta divided by 1 plus sin theta. RHSல வர்ற ஆன்சரும் 1 minus sin theta divided by 1 plus sin theta. So LHS is equal to RHS ன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். நம்ம சொன்னோம் இல்லையா தேர்ட் மெத்தட், LHSக்கு தனியா ஒரு ஆன்சர், RHSக்கு தனியா ஒரு ஆன்சர் டெரைவ் பண்ணி கொண்டு வந்து ரெண்டு ஈக்குவலா இருந்தா LHS is equal to RHS அந்த மாடல்ல ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 6ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு sin A minus sin B divided by cos A plus cos B plus cos A minus cos B divided by sin A plus sin B. இந்த டேர்ம் கொடுத்துட்டாங்க இல்லையா? ரைட் சைடுல ஜீரோன்றத நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடுல இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல sin A minus sin B divided by cos A plus cos B plus cos A minus cos B divided by sin A plus sin B ல இந்த கீழே இருக்க டேர்மை நம்ம அப்படியே LCM எடுத்துக்கலாம். இந்த கீழே cos A plus cos B sin A plus sin B அதை நம்ம கீழே காமன் டேர்மா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எப்பயும் போல அந்த LCM போடும்போது இங்க இருக்கிற டேர்மை இங்க மல்டிப்ளை பண்ணிக்குவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அதே மாதிரி இங்க இருக்கிற டேர்மை இங்க மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இது ரெண்டு டேர்ம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். So sin A minus sin B into sin A plus sin B ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அதே மாதிரி cos A minus cos B ல நம்ம எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிருக்கோம்? cos A plus cos B மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மா நீங்க பாத்தீங்கன்னாக்கா sin A minus sin B into sin A plus sin B. இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு நம்மளுக்கு? A minus B into A plus B மாதிரி இருக்கும் ஃபார்முலா. இப்ப A minus B into A plus B னாக்க என்ன ஃபார்முலா? A square minus B square. So இங்க A க்கு பதிலா sin A, B க்கு பதிலா sin B. So sin square A minus sin square B. A square minus B square formula. அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னாக்க செகண்ட் டேர்ம்ல பாருங்க cos A minus cos B into cos A plus cos B. இதுவும் A minus B into A plus B மாதிரி தான் இருக்கு. இது A minus B into A plus B மாதிரி தான் இருக்கு. அப்ப ஃபார்முலா A square minus B square. A க்கு பதிலா cos square A minus B square க்கு பதிலா cos square B. இப்ப இந்த இதுல நம்ம sin squareயும் cos squareயும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். sin square A plus cos square A. அதே மாதிரி B க்கு B. sin square B into plus sin square B plus cos square B நம்ம கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ரெண்டுத்துலயும் மைனஸ் டேர்ம் நம்மளுக்கு காமனா இருக்கு. அதை பார்த்துக்கணும். சைன்ஸ் and divided by அந்த பழைய டேர்மை தான் அப்படியே ரிப்பீட்டடா நம்ம எழுதுவோம். cos A plus cos B into sin A into sin B. மேல பாருங்க நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். cos square plus sin square ஃபார்முலா நம்மளுக்கு என்ன ஆன்சர்? equal to 1.
ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்மும் நம்மளுக்கு இந்த டேர்மும் நம்மளுக்கு என்னதான் ஒன்னுன்ற ஆன்சர் தான். ஸோ இந்த டேர்மும் நம்மளுக்கு என்னதான் ஆன்சர் ஒன்னுன்ற ஆன்சர். சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் 1 டிவைடட் பை அந்த டேர்ம் ஃபுல்லா எழுதியிருக்கேன். 1 மைனஸ் 1ன்றது 0. 0 பை இந்த ஹோல் டேர்ம் இருந்தாலும் 0 பை எனிதிங் 0. ஸோ 0ன்ற ஆன்சர் வந்துடும். அதுதான் நம்மளுக்கான RHS. இப்போ LHS is equal to என்னன்னு எடுத்துட்டோம் RHS ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 6ல இருக்க செகண்ட் சப்டிவிஷன்ல இருக்க ப்ராப்ளம் பார்க்கலாம். sin cube a plus cos cube a divided by sin a plus cos a, sin cube a minus cos cube a divided by sin a minus cos a is equal to 2ன்றதை ப்ரூவ் பண்ணோம். இப்போ இதுல LHSல பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு sin cube a plus cos cube a divided by sin a plus cos a, and செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு sin cube a minus cos cube a divided by sin a minus cos a. இப்போ இதுல நம்ம ஃபார்முலான்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க இந்த sin cube a plus cos cube a உள்ள இருக்கிறதுக்கு தான் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a cube plus b cube formula. a cube plus b cube formula. a cube plus b cube அப்படின்றதுனால first termல நம்ம plus போட்டுக்கலாம். a plus b போட்டுக்கலாம். and ரெண்டாவது இதுல a square ஒரு மைனஸ் வரணும். ab plus b square. இது பிளஸ்க்கு. மைனஸுக்கு அப்படியே தான் வரும் உங்களுக்கு. a cube minus b cube terms அதே தான், பட் சைன்ஸ் மட்டும் மாறும். a cube minus b cubeல இங்க மைனஸ் போட்டுறதுனால ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம மைனஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்ப a minus b into a square உள்ள வந்து பிளஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மைனஸ் டேர்ம் தான் வரும் ரெண்டு ஃபார்முலாவிலையும் பாத்தீங்கன்னாக்க b square. அப்ப பாத்தீங்கன்னா ஃபார்முலாவுல இங்க பிளஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பிளஸ், ரெண்டாவது டேர்ம்ல மைனஸ். அதே வந்து இந்த ஃபார்முலாவுல ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மைனஸ், அந்த ரெண்டாவது டேர்ம்ல எல்லாமே பிளஸ் ஆயிருக்கும். இதான் வந்து இந்த ட்ரிக். ஸோ இப்போ வந்து இந்த இதை நம்ம sin cube a plus cos cube a இதுக்கு நம்ம ஃபார்முலா போடலாம். ஏக்கு பதில் sin a and b க்கு பதில் cos a. அப்புறம் a plus b into a square minus ab plus b square போட்டேன். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் பாருங்க, a cube minus b cube ஃபார்முலா. a minus b, a க்கு பதில் sin a, b க்கு பதில் cos a. அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம்ல a square plus ab plus b square வந்துடும். கீழே இருக்கிற டேர்ம் அப்படியே தான் வரும் உங்களுக்கு. மேல இருக்கிற அதே டேர்ம்ஸ் தான் நம்ம கீழே எழுதியிருக்கோம். மேல மட்டும்தான் ஃபார்முலா போட்டிருக்கோம். இப்ப பாருங்க, நம்ம வந்து மேல வந்து sin a plus cos a இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதுவும் இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்க இருக்கிற டேர்ம்ல இதுவும் இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இப்ப பாருங்க, இந்த ரெண்டாவது டேர்ம்ல sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல sin ஸ்கொயர் a பிளஸ் cos ஸ்கொயர் a வை கம்பைன் பண்ணிருக்கேன். இப்போ மைனஸ் மீதி இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க மீதி இருக்கிற டேர்ம் என்ன? sin a into cos a இந்த டேர்ம். அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம்ல மீதி இருக்கிற டேர்ம் sin a into cos a இதை போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு என்னது? 1. இதோட ஆன்சர் 1. sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் a வோட ஆன்சர் 1. இது வந்து மைனஸ் டேர்ம், இது வந்து பிளஸ் டேர்ம். sin a cos a அது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இங்க இருக்கிறது sin ஸ்கொயர் பிளஸ் cos ஸ்கொயருக்கு 1, ரெண்டாவதுல இருக்க sin ஸ்கொயர் பிளஸ் cos ஸ்கொயருக்கு 1. ஸோ 1 plus 1 is 2ன்றது RHS. ஸோ LHS is equal to RHS. Question number 7ல first subdivision. If sin theta plus cos theta is equal to square root of 3, then prove that tan theta plus cot theta is equal to 1. இப்போ இதுல நம்மளுக்கு if then ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ifல இருக்கிறது நம்மளுக்கு given that அப்படின்னு அர்த்தம் கொடுத்திருக்காங்க assumption, and prove thatன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா tan theta plus cot theta is equal to 1ன்றதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ கொடுத்திருக்கிறத நம்ம ஐடியாவை அசம்ஷனா நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொடுத்திருக்கிற ஆன்சர் என்ன? நம்மளுக்கு sin theta plus cos theta is equal to square root of 3. இதை வந்து நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get இந்த
left side la sin theta plus cos theta whole square is equal to square root of 3 whole square. Square root நம்மளுக்கு cancel ஆயிடும். So right side la 3, left side la பாத்தீங்கன்னாக்கா formula நம்மளுக்கு a plus b whole square formula. a plus b whole square formula என்ன நம்மளுக்கு a square plus b square plus 2ab. இங்க a க்கு பதிலா sin theta and b க்கு பதிலா cos theta. இப்போ sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta. இப்போ sin square plus cos square theta. Sin square plus cos square theta என்ன answer 1. So 1 plus 2 sin theta cos theta is equal to 3. இந்த 1 அந்த right side போயிடுச்சுனாக்கா 2 sin theta cos theta is equal to 3 minus 1 மாறிடும். இப்போ 2 sin theta cos theta is equal to 2. 2 cancel ஆயிடும் அடுத்த ஸ்டெப்ல. இப்போ answer sin theta cos theta is equal to 1. இந்த ப்ராப்ளத்துல sin theta into cos theta ஓட assumption value equal to 1. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் tan theta plus cot theta is equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ LHS வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் tan theta plus cot theta. RHS ல 1ன்றதை ப்ரூவ் பண்ணோம். இப்போ tanக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் sin theta plus cos sin theta divided by cos theta. அதே மாதிரி cot thetaவுக்கு cos theta divided by sin thetaன்ற ஆன்சர். இப்போ LCM எடுத்துக்கலாம். LCM ல நம்ம sin theta cos theta கீழே போட்டுக்கலாம். இதுல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி cos thetaவால இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டு டேர்ம் வந்தாதான் இந்த மாதிரி பண்ண முடியும். sin square theta plus cos square theta மேல கீழே வந்து sin theta into cos theta. இப்போ sin square plus cos square theta ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் 1ன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 1 divided by sin theta into cos theta. இப்போ sin theta into cos theta இந்த ப்ராப்ளத்துல நம்மளுக்கு அசம்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க equal to 1 நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 1 divided by 1 is equal to 1. So RHS. இப்போ LHS is equal to RHS. இப்போ question number 7ல second subdivision. If square root of 3 into sin theta minus cos theta is equal to 0, then show that tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. இப்போ நம்ம இங்க கொடுத்திருக்கிற assumption பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு என்ன assumption square root of 3 sin theta minus cos theta is equal to 0. அப்ப root of 3 into sin theta இந்த cos theta minus signல இருக்கிறது அடுத்த equal to அந்த சைடு போகும்போது plus cos theta மாறிடும். இப்போ square root of 3 into sin theta is equal to cos theta. இப்போ sin divided by இந்த cos theta left side வரும்போது sin divided by cos theta. இந்த square root of 3 right side வரும்போது 1 by root of 3. So sin theta by cos theta ன்றது என்ன ஃபார்முலா tan theta and 1 by square root of 3ன்றது எதோட ஆன்சர் tan 30. அந்த டேபிள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இதுல நம்ம ஞாபகம் வச்சு போடலாம் tan 30 டிகிரி. அப்ப tanக்கு tan thetaன்றது 30 டிகிரியா இருந்துச்சு tan 30யா இருந்துச்சு அப்படின்னா theta வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பா என்னவா இருக்கும் 30 டிகிரியா இருக்கும். இப்ப LHS எடுத்துக்கலாம். LHS என்ன tan 3 theta. tan 3 thetaவுக்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம் 30 டிகிரி. இப்போ 3 into 30 டிகிரி 90 டிகிரி. அப்ப tan 90ன்றது undefined symbol அதாவது இன்ஃபினிட்டின்றது நமக்கு தெரியும். சோ இது LHS ன்னு எடுத்துக்கலாம். இப்ப ரைட் சைடு நம்ம டெரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து LHS ஓட நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்துட்டு ஈக்குவலா வந்துச்சுன்னா LHS equal to RHS அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். இப்ப RHS எடுத்துக்கிறேன் 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. இதுல தீட்டாக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் 30 டிகிரி போட்டுங்க. நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த 30 டிகிரி இங்க போட்டுக்கலாம். divided by 1 minus 3 tan square 30 டிகிரி. அப்ப tan 30ன்றது நம்மளுக்கு 1 by square root of 3ன்றது தெரியும். இப்போ 1 by square root of 3 whole cube divided by அந்த divided by symbol நான் இப்படி போட்டுட்டேன் 1 minus 3 into tan 30 square. அப்ப 1 by square root of 3 square ன்னு கிடைக்கும். So இந்த 3 divided by square root of 3 3 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னாக்க square root of 3 into square root of 3 ன்னு பிரிச்சுக்கலாம். அப்ப 3 வந்து square root of 3 into square root of 3 னா ஒரு square root of 3 square root of 3 into square root of 3 ன்னு பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
ஏற்கனவே இங்க வந்து என்ன இருக்கு 1 by square root of 3ன்னு ஒண்ணு இருக்கும். So இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கிடைச்சிடும். அடுத்த இதுல பாருங்க 1 by square root of 3க்கு ஹோல் கியூப்னு இருக்கு. அப்ப 1 by square root of 3க்கு ஹோல் கியூப் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 1 by 3க்கு ஹோல் பவர் 1 by 2ன்னு எழுதிக்கலாம். பவர் 3ன்னு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், பவர் 3 போடுறோம். பவர் 3 போடும்போது நம்மளுக்கு 1 by 3 பவர்ல 3 by 2ன்னு கிடைக்கும். அப்ப 1 by 3 பவர்ல 3 by 2 அப்படின்னா 1 by 3 into square root of 3ன்னு எழுதிக்கலாம். So 1.5 அப்படின்றத 1 அப்புறம் square root of 3ன்னு ஒண்ணு எழுதிக்கலாம். அப்ப ரெண்டாவது டேர்ம் 1 divided by 3 into square root of 3. 1 minus 3 into square root of 3க்கு whole square போடும்போது root of 3 into 3ன்றதை எப்படி எழுதிருக்கோம்? 3ன்னு எழுதிருக்கோம். So 3 நம்மளுக்கு cancel ஆயிட்டு அடுத்த ஸ்டெப்ல 1ன்னு கிடைக்கும் இந்த இடத்துல. அப்ப 1 minus 1. அப்ப divided byல இருக்கிறதுல 0ன்னு கிடைக்குது. லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு 9 minus 1 divided by 3 into square root of 3. LCM எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிரும். So 8 divided by 3 into square root of 3 divided by 0. Divided by 0ன்றதுனால நம்ம என்னன்னு போட்டுக்கலாம்? Infinity answer. So undefined. அப்ப LHSல ஆல்ரெடி நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? Undefined. இப்ப ரைட் சைட்லயே நம்ம என்ன வந்திருக்கு? Undefined. இப்ப LHS is equal to RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். Question number 8ல first subdivision. Cos alpha divided by cos beta is equal to m and cos alpha divided by sin beta is equal to n. Then prove that m square plus n square into cos square beta is equal to n square. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுல கொடுத்திருக்கிற அசம்ஷனை நம்ம இங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். இப்ப LHS எடுத்துக்கலாம். LHS நம்மளுக்கு என்னது? m square plus n square into cos square beta. இப்ப mக்கு பதில் என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? cos alpha by cos beta. So m square க்கு cos square alpha divided by cos square beta. n square க்கு பதில் n க்கு cos alpha by sin beta அப்படின்றதுனால cos square alpha divided by sin square betaன்றது n square into cos square beta. இப்ப இதுல நம்ம LCM எடுத்துக்கலாம். LCMல cos square beta into sin square beta. இது அப்படியே கீழே எழுதிட்டு எப்பயும் போல நம்ம ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை இங்கேயும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். cos square alpha into sin square beta plus cos square alpha into cos square beta divided by cos square beta into sin square beta into cos square beta. இப்ப cos square beta பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க இருக்கு, நம்மளுக்கு cos square alpha into மேல வந்து cos square alpha ரெண்டு டேர்ம்லயும் நம்மளுக்கு காமனா இருக்கு. அப்ப இங்க ஒரு டேர்ம் cos square alpha காமனா இருக்கு உங்களுக்கு. இப்ப cos square alpha காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? sin square beta plus cos square beta into cos square beta divided by cos square beta into sin square beta இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா cos square plus sin square beta இந்த ஆன்சர் நம்மளுக்கு 1ன்னு கிடைச்சிரும். cos square betaவுக்கு cos square beta கேன்சல் பண்ணிடலாம். cos square alpha into இந்த ஹோல் டேர்முக்கு 1ன்றதுனால அதை எழுதிட்டோம். divided by எந்த டேர்ம் வரும்? sin square beta கிடைக்கும். அப்ப cos square alpha divided by sin square beta அதை எப்படி எழுதிக்கலாம்? cos alpha divided by sin beta whole square எழுதிக்கலாம். இந்த டேர்ம் நம்மளுக்கு என்ன அசம்ஷன்ல கொடுத்திருக்காங்க? n ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப n square. இதான் வந்து RHS. இப்ப LHS equal to RHS. Question number 8ல second subdivision பார்க்கலாம். If cot theta plus tan theta is equal to x and secant theta minus cos theta is equal to y, then prove that x square y whole power 2 by 3 minus xy square whole power 2 by 3 is equal to 1. இதுல நம்ம first கொடுத்திருக்கிறது eliminate பண்ணி வைக்கலாம். cot theta plus tan theta is equal to x. அப்ப xன்றது என்ன எழுதிக்கலாம்? cot theta plus tan theta. cotன்றது நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும்? 1 by tan theta. அப்ப cot theta is equal to 1 by tan theta.
இங்க பிளஸ் tan theta இருக்கு. அப்ப 1 by tan theta அப்படின்னாக்கா நம்ம இது எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா 1 by tan plus tan theta. So இதை வந்து நம்ம LCM மாதிரி எடுத்தோம் அப்படின்னாக்கா எப்படி வரும் 1 plus tan square theta divided by tan theta. 1 plus tan square thetaவுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் 1 plus tan square thetaன்றது secant square theta. So 1 plus tan square theta is equal to secant square theta. அடுத்த ஸ்டெப்ல மாத்திக்கலாம் divided by இந்த tan theta வந்துரும். இப்ப secant square thetaவுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா secant square thetaவுக்கு 1 by cos square theta. 1 by cos thetaன்றது secant theta. அப்ப secant square thetaவுக்கு 1 by cos square theta. அடுத்தது sin tan thetaவுக்கு என்ன ஃபார்முலா sin divided by cos theta. இப்ப cos நம்மளுக்கு ஒரு இது கேன்சல் ஆயிடும். So 1 divided by cos theta into sin theta. இதான் நம்மளுக்கு இந்த x அசம்ஷனா வச்சிருக்காங்க இல்லையா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. x-க்கு என்னன்னு இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1 divided by cos theta into sin theta. இப்ப அடுத்தது y. y is equal to secant theta minus cos theta. secantனாக்க 1 by cos theta minus cos theta. அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா 1 by cos theta minus cos theta அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல LCM அந்த மல்டிப்ளை பண்ணும்போது 1 minus cos square theta divided by cos theta வரும். அப்ப 1 minus cos square thetaவுக்கு என்ன ஃபார்முலா 1 minus cos square thetaவுக்கு sin square theta. அப்ப sin square theta divided by cos theta. இப்ப நம்ம y-க்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் sin square theta divided by cos theta. இப்ப x-க்கு ஒரு ஆன்சர் y-க்கு ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இப்ப வந்து அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் x square y whole power 2 by 3 minus xy square whole power 2 by 3 is equal to 1ன்றத ப்ரூவ் பண்ணோம். இப்ப LHS நம்ம இந்த டேர்ம் எடுத்துக்கலாம் x square y whole power 2 by 3 minus xy square whole power 2 by 3. இப்ப x-க்கு பதிலு 1 by cos theta into sin thetaவும் y-க்கு பதிலு sin square theta divided by cos thetaவும் நம்ம போட போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x square y ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப x square y அப்படின்னாக்க x squareக்கு பதிலு 1 by cos square theta into sin square theta. y-க்கு பதிலு sin square theta divided by cos theta. இப்ப sin நம்மளுக்கு இங்க sin square cancel ஆகுது. அடுத்த டேர்ம்ல பாருங்க x y square இருக்கு. அப்ப x y square அப்படின்னாக்க நம்மளுக்கு x y square அப்படின்னாக்க x y square னா x க்கு பதிலு 1 by cos theta sin theta y square க்கு பதிலு y க்கு sin square by cos thetaன்றதுனால sin power 4 theta divided by cos square theta. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு sin cancel ஆகும். இங்க 3 இருக்கும் இங்க ஒரு sin cancel ஆகுது. இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாருங்க 1 divided by cos square theta இங்க ஒரு cos square இருக்கு இங்க ஒரு cos theta இருக்கு இல்லையா அது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது cos cube theta whole power 2 by 3. ரெண்டாவது டேர்ம்ல மேல வந்து sin cube theta வரும் கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு cos square இருக்கு இங்க ஒரு cos theta இருக்கு. So cos cube theta whole power 2 by 3. அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்க 2 by 3 அப்புறம் 3 cos cube and 2 by 3ல பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு டேர்முக்கு 3 இப்போ ஒரு x கியூபுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 1 by 3 போட்டீங்கன்னாக்க இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன வரும் x பவர் 1 வரும். அதே மாதிரி தான் x பவர் 3 டிவைடட் பை ஹோல் பவர் 2 by 3 அப்படின்னாக்கா 3 கேன்சல் ஆயிட்டு x பவர் 2 கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்க போட்டிருக்கோம். அப்ப 1 டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டாவில் ஹோல் பவர் 2 by 3 போது இந்த 3 கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு 2 போட்டுக்கலாம் 1 by cos ஸ்கொயர் தீட்டா. செகண்ட் டேர்ம்ல பாருங்க இந்த 1 by cos ஸ்கொயர் தீட்டா. ரெண்டாவது டேர்ம்ல sin கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டாவில் இந்த இதுல பாத்தீங்கன்னா sin by cos ஹோல் கியூப்னு இருக்கும். அப்ப sin by cos ஹோல் கியூப் பவர்ல ஒரு 2 by 3 இருக்கு. அப்ப இந்த 3யும் கேன்சல் ஆயிட்டு 2 கிடைக்கும். அப்ப sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் தீட்டா. அடுத்ததுல பாத்தீங்கன்னா இப்ப எப்படி எழுதிக்கலாம் ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு cos ஸ்கொயர் தீட்டா காமனா இருக்கு.
அப்ப cos square theta காமனா இருந்துச்சுன்னா மேல என்ன டேர்ம் இருக்கு 1 sin square theta 1 minus sin square theta. So cos square theta divided by cos square theta 1 minus sin square is cos square theta divided by cos square theta. அப்ப cancel பண்ணிட்டீங்கன்னா equal to 1. இதுதான் நம்மளுக்கு RHS. So LHS is equal to RHS. இப்ப question number 9ல first subdivision. If sin theta plus cos theta is equal to P, secant theta plus cosec theta is equal to Q, then prove that Q into P square minus 1 is equal to 2P. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அசம்ஷன், அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் நம்மளுக்கு P is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க sin theta plus cos theta. இப்போ ரெண்டு சைடையும் நான் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணும்போது P square is equal to sin theta plus cos theta whole square. அப்ப a square plus b square plus 2ab. a க்கு பதிலா sin theta, b க்கு பதிலா cos theta. இப்ப sin theta plus cos theta இந்த term நம்மளுக்கு தெரியும். sin square plus cos square value நம்மளுக்கு என்ன ஆன்சர் 1ன்றது தெரியும். அப்ப 1. செகண்ட் term 2 sin theta cos theta. So p squareன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? p square value 1 plus 2 sin theta into cos theta ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப அடுத்த அசம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்த அசம்ஷன் Qன்றது நம்மளுக்கு என்னன்னு இருக்கு secant theta plus cosec theta. இப்ப secantன்றதை எப்படி எழுதலாம் 1 by cos theta, cosec thetaன்றதை 1 by sin theta ன்னு எழுதலாம். இப்ப இத LCM வந்து நம்ம sin theta into cos theta ன்னு போட்டீங்க அப்படின்னா இது எப்படி வரும் அப்படின்னா 1 by cos plus 1 by sin அப்படின்னாக்க LCM எடுக்கும்போது நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்ல இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கீழே வந்து cos theta sin theta, மேல வந்து sin plus cos ன்னு கிடைக்கும். இங்க அதுதான் எழுதியிருக்கோம் sin theta plus cos theta divided by sin theta into cos theta. இப்ப Q ஓட ஆன்சர் நம்ம இங்க போட்டாச்சு. ஓகே, இப்ப வந்து PQ ரெண்டுத்துக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கிறத ப்ரூவ் பண்ண போறோம். இப்ப LHSல என்ன எடுத்துக்கலாம் Q into P square minus 1. Qக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் sin theta plus cos theta divided by sin theta into cos theta. P ஸ்கொயருக்கு நம்ம என்ன கொடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம் P ஸ்கொயருக்கு இந்த வேல்யூ 1 plus 2 sin theta into cos theta. அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு -1 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 இந்த 1 நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு அடுத்த ஸ்டெப்ல sin theta plus cos theta divided by sin theta into cos theta. இங்க என்ன இருக்கு 2 sin theta into cos theta. இதுல என்னென்ன டேர்ம்ஸ் நம்மளுக்கு கேன்சல் பண்ணுமோ பண்ணிக்கலாம். இப்ப sin theta sin theta, cos thetaவுக்கு cos theta. So 2 times என்ன கிடைக்குது sin theta plus cos theta. இந்த sin theta plus cos thetaன்றது என்ன அசம்ஷன் Pன்ற ஆன்சர். So 2 times Pன்றது தான் நம்மளுக்கான RHS. So LHSல Q into P square minus 1 ன்னு எடுத்துட்டு 2Pன்ற RHS கொண்டு வந்துட்டோம். So LHS is equal to RHS. ப்ரூவ் பண்ணிட்டதுனால இந்த ப்ராப்ளம் கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 9ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta. Then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4. இதுல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அசம்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ப்ரூஃபை கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta. இதான் நம்மளுக்கான அசம்ஷன். So given that sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta. இப்ப இதுல sin theta வால உள்ள நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்ப sin theta into 1 sin theta into sin square theta. அப்ப sin theta into 1 னா sin theta, sin cube theta is equal to cos square நம்ம எப்படி மாத்திக்கிறோம் 1 minus sin square theta மாத்திக்கிறோம். எல்லா டேர்மும் சைன்ல இருக்கிறதுனால காசையும் நம்ம சைன்ல மாத்தணும்னாக்க 1 minus sin square. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் cos square plus sin square is equal to 1 அப்படின்றதுனால cos squareக்கு 1 minus sin square ன்னு போட்டுக்கலாம். இப்ப sin theta plus sin cube theta இந்த டேர்ம் வந்து லெஃப்ட் சைடு வந்துருச்சு அப்படின்னா sin theta plus sin square theta sin cube theta is equal to 1. 1 மட்டும் ரைட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கலாம்.
இப்ப அதே மாதிரி sin theta plus sin cube theta இதுல இருக்கிற இந்த டேர்ம்ல இருந்து நம்ம அப்படியே இத வந்து ஸ்கொயர் பண்றோம். sin theta plus sin cube theta is equal to 1 minus sin square theta வை நம்ம ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னாக்க ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றோம். sin theta plus sin cube theta whole square is equal to sin 1 minus sin square theta whole square. போட்டோம் அப்படின்னா a plus b whole square ஃபார்முலா தான். a plus b whole square ஃபார்முலா என்ன தெரியும்? இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். a plus b whole squareக்கு is equal to a square plus b square plus 2ab. So a க்கு பதிலு sin theta. அப்ப b க்கு பதிலு sin cube theta. So a square plus b square sin power 6 theta 2ab. அப்ப a க்கு பதிலு sin, b க்கு பதிலு sin cubeன்றதுனால 2 sin power 4 theta. ரைட் சைடுல நம்ம என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்னா a minus b whole square ஃபார்முலா. a minus b க்கு அதே ஃபார்முலா தான். a மைனஸ்னாக்க இங்க minus 2ab வரப்போகுது, அவ்வளவுதான். அப்ப இங்க a க்கு பதிலு 1, b க்கு பதிலு sin square இருக்கு. அப்ப a square plus b square sin power 4 theta minus 2ab. 2a க்கு 1, b க்கு வந்து sin square theta. இப்ப ரைட் சைடுல இந்த கான்ஸ்டன்ட் 1 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப sin square theta plus 2 sin square theta இந்த டேர்ம் வந்து லெஃப்ட் சைடு வருது அப்படின்னாக்க நம்மளுக்கு லெஃப்ட் சைடுல போனுச்சு அப்படின்னா மைனஸ் டேர்ம் பிளஸ் ஆ மாறிடும். அப்ப பிளஸ் 2 sin square theta plus 2 sin power 4 theta minus sin power 4 theta plus sin power 6 theta is equal to 1. இப்ப வந்து 2 sin power 4 theta minus sin power 4 theta அப்படின்றத நம்ம 2 minus 1 போட்டு 1 போட்டுக்கலாம். sin power 4 theta and 1 sin square theta 2 sin square theta ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்னன்னு கிடைச்சிரும் நம்மளுக்கு 3 sin square theta ன்னு கிடைச்சிரும். சோ இது ரெண்டத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த டேர்ம் and இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணோம்னாக்க இந்த sin power 4 theta அப்புறம் தேர்ட் வந்து நம்மளுக்கு sin power 6 theta அப்படியே வந்துரும் equal to 1. இப்ப 3 sin square thetaவுக்கு நம்ம ஃபார்முலா போடணும். இப்ப ஃபார்முலா என்ன வரும்? cos square thetaவுக்கு 1 minus sin square thetaவுக்கு 1 minus cos square theta. அடுத்தது sin power 4 thetaவுக்கு sin square theta whole square னு போட்டுட்டோம் அப்படின்னா sin squareக்கு 1 minus cos square theta whole square போட்டுட்டோம். அடுத்து sin power 6க்கு நம்ம போடும்போது இந்த sin power 6க்கு போடும்போது பாத்தீங்கன்னா sin square power 3 ன்னு போட்டுக்கலாம். sin squareக்கு ஃபார்முலா 1 minus cos square power 3 ன்னு போட்டுக்கலாம் equal to 1. இப்ப 3 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 into 1 3 into cos square theta. இப்ப 3 minus 3 cos square theta. அடுத்ததுல a minus b whole square formula. a square plus b square minus 2ab. a minus b whole square formula. அடுத்ததுலயும் பாத்தீங்கன்னா a minus b whole cube formula. a minus b whole cube நாக்க formula a minus b whole cube formula. நம்ம போடுறோம் a minus b whole cube. So a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இதான் வந்து formula. a minus b whole square formula. Whole cube formula. So a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இந்த இதுல a க்கு பதிலு 1 இருக்கிறதா அர்த்தம், b க்கு பதிலு cos square theta இருக்கிறதா அர்த்தம். அப்ப அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் equal to 1. இப்ப என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 plus 1 என்ன வந்துரும்? 4ன்னு வந்துரும். அடுத்தது cos power 6 theta. இந்த டேர்ம் வந்துருச்சு. cos power 6 theta வந்துரும். அடுத்தது cos power 4 எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. cos power 4 வந்து இங்க இருக்கு. இங்க ஒரு cos power 4 இருக்கு. அப்ப 3 plus 1 4 cos power 4ன்னு வந்துரும். அடுத்தது cos square theta. cos square எங்கெங்க இருக்கு? இங்க இருக்கு. cos square minus 3 minus 2 அப்புறம் minus 3
இது வருது. அப்ப 8 cos square theta is equal to 0ன்னு வந்துருச்சு. So இந்த 4 அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னாக்க நம்ம -4ன்னு வரும். அப்புறம் எல்லா டேர்மையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது we get cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4ன்ற ஆன்சர் கிடைச்சிரும். Question number 10. If cos theta divided by 1 plus sin theta is equal to 1 by a, then prove that a square minus 1 divided by a square plus 1 is equal to sin theta. இப்போ நம்மளோட அசம்ஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுமோ அதை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ அசம்ஷன்ல நம்ம cos theta divided by sin theta, cos theta divided by 1 plus sin theta is equal to என்னன்னு கொடுத்துட்டாங்க 1 by a. இப்போ ரெண்டு சைட்லயும் நான் ஸ்கொயர் பண்றேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்ப லெஃப்ட் சைட்ல 1 by a ஸ்கொயர், ரைட் சைட்ல cos square theta divided by 1 plus sin theta whole square கிடைக்கும். cos square thetaவுக்கு என்ன ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்றேன் 1 minus sin square theta. So 1 minus sin square theta divided by 1 plus sin theta whole square. இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா நம்ம சொன்ன மாதிரி a square minus b square ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும் a minus b into a plus b. ஸோ இங்க வந்து நம்ம வந்து 1 minus sin square theta போட்டுக்கோம் இல்லையா, இதுல 1ன்றது ஏன்னு எடுத்துக்கணும், bன்றது sin thetaன்னு எடுத்துக்கணும். அப்ப 1 a plus b into a minus bன்றதுக்கு 1 plus sin theta into 1 minus sin theta. கீழே வந்து அப்படியே 1 plus sin theta whole square போட்டுக்கலாம். இப்ப இதுல நம்ம என்ன டேர்ம் நம்மளுக்கு மேலையும் கீழையும் காமனா வருது 1 plus sin theta. கீழே வந்து ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுல 1 கேன்சல் ஆயிடும். இப்ப மேல வந்து 1 minus sin theta divided by கீழே 1 இருக்கு இல்லையா 1 plus sin theta அதை போட்டுடலாம். இப்ப 1 by a square is equal to 1 minus sin theta divided by 1 plus sin theta. இப்போ இதை cross multiply பண்ணிக்கிறேன். இப்போ a square into 1 minus sin theta is equal to 1 plus sin theta. இப்போ a square is equal to எப்படி எழுதிக்கலாம் 1 plus sin theta divided by 1 minus sin theta. அது ரெசிப்ரோக்கல்ல இருக்கதை நம்ம வந்து மாத்தி a ஸ்கொயருக்கா மாத்தி எழுதிக்கிறோம். ஏன்னா a square minus 1 divided by a square plus 1 இதை LHS-ஆ எடுத்துட்டு ரைட் சைடு sin thetaன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதனால a ஸ்கொயருக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் கொடுத்துருக்கிற அசம்ஷனை யூஸ் பண்ணி. இப்போ LHS எடுத்துக்கலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்க a square minus 1 divided by a square plus 1. a ஸ்கொயருக்கு நம்ம என்ன போட்டு வச்சிருக்கோம் 1 plus sin theta divided by 1 minus sin theta minus 1 divided by the first term divided by ரெண்டாவது term a square plus 1. இதுல எல்சிஎம்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இதை வந்து ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1 plus sin theta minus 1 minus sin theta divided by 1 minus sin theta. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். அதே மாதிரி அந்த டிவிஷன் சிம்பிள் நான் இங்கே போட்டுட்டேன் இல்லையா, அந்த டிவிஷன் சிம்பிளை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததுல டிவிஷன் சிம்பிள் போட்டுட்டு ரெண்டாவது டேர்ம் எப்படி மாறுது அப்படின்னாக்க 1 இந்த இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 1 minus sin theta-வை into 1 போடுறோம். இப்போ 1 plus sin theta plus 1 minus sin theta divided by 1 minus sin theta. இது ரெண்டாவது டேர்ம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப மேல பாருங்க, மேல இந்த இதுல 1 plus sin theta minus 1 plus minus into minus plus sin theta divided by இந்த டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு. அண்ட் ரெண்டாவது டேர்ம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வந்துடும். அது மாதிரி ரெண்டாவது டேர்ம்ல அப்படியே மைனஸ் டேர்ம் அப்படியே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப கேன்சல் பண்ணலாம். பிளஸ் சைன் மைனஸ் சைன் இருக்கிறது பிளஸ் 1 மைனஸ் 1. ரெண்டாவது டேர்ம்ல பாருங்க பிளஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ 2 sin theta divided by 1 minus sin theta divided by 2 divided by 1 minus sin theta. இப்போ வந்து இந்த டிவிஷன் சிம்பிளா நம்ம எப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னாக்க மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கிறோம். அப்ப ரெசிப்ரோக்கல்ல எழுதிக்கலாம். 1 minus sin theta divided by 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 2 கேன்சல் ஆயிடும். இந்த 1 minus sin thetaவும் இந்த 1 minus sin thetaவும் கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி எந்த மட்டும்தான் இருக்கும் sin theta மட்டும்தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கான RHS.
ஸோ LHS is equal to RHS ப்ரூவ் பண்ணிட்டதுனால இந்த ப்ராப்ளம் இதோட முடிச்சிடலாம். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். இதுலேருந்து டிஎன் ஸ்டேட் போர்டு சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்லேருந்து தான் இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.